அவருக்கு சால்வை போத்தலன்னா பெரிய பிரச்சனை, அவருக்கு பேர சொல்லணும்னா பெரிய பிரச்சனை. அவர் நடக்கும்போது பூக்களை அள்ளி போடுகிறது, ஆரத்தை போடுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள். முகஸ்துதி என்று வேதவசனம் சொல்லுகிறார். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள் என்று வேதவசனம். பைபிள் ஸ்டடி போனவங்க இன்னும் நல்ல தேறினவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மணிக்கூர் கணக்கில் பேச வேண்டிய தேவைங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர்கள் வேத புரட்டர்கள். தாய் கடந்து அலறு சத்தம். அறிவில்லை முட்டாள் பிள்ளைகளை, அறிவில்லை உங்களுக்கெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு இல்ல, கிறிஸ்தவத்தை அறிஞ்ச பிள்ளைகளும் கிறிஸ்தவத்தை அறியாத பிள்ளைகளும் இந்த சீர்கேடுகள பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேதவசனத்தின் தலைப்பு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, விட்டு விலகு. எதெல்லாம் விட்டு விலகணும்னு கர்த்தரே நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு இன்னைக்கு. ஒருவேளை நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பாவமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். ஆனா இந்த நாட்கள்ல வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, எதெல்லாம் நீங்க விட்டு விலகணும், எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லி ஆண்டவர் நாட்கள் உங்களுக்கு போதிக்க போறாரு. இல்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நீங்க 1வது வசனத்துல இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீ என்ன செய்யணும், விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதுல 1-2 நீங்க 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல நான் சுருக்கமா ஷார்ட்டா வாசிக்கிறேன். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்த உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கமா இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இப்படி கொஞ்சம் காரியங்களை கொடுத்திருக்காரு. கடைசி காலத்துல கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி காலம் எத்தனையோ வருஷ காலமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கடைசி காலம் வரலையான்னு இல்லை, இப்போது நம்ம கடைசி காலத்துல வைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நாட்கள் அப்போஸ்தலர்கள் இருந்த காலமே கடைசி காலம்னா இப்ப நம்ம எப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசி நாட்கள்ல மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வசனத்துல கொடிய காலங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப மனிதர்கள் எவ்வளவுதான் ஆண்டவர் அவர்களோட பேசினாலும், ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் உணர்வில்லாத ஜனங்களா இருக்கிறார்கள். தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்த உள்ளவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தூஷிக்கிறவங்க, இருமாப்புள்ளவர்கள், இப்படி பல சப்ஜெக்ட் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட நபர்களை நாம் விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் நாமளாவே இருந்தா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்னு சொல்றாரு. இதே காரியத்தை நாம செஞ்சுட்டு இருந்தா அப்ப நம்மளை விட்டு ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை விலக தானே சொல்லுவாரு. அப்போ நாம இந்த நாட்களை நம்மள ஆராய்வோம். இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி இதுல ஏதாவது காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நமக்கு தற்பிரியம் இருக்குதா, பணப்பிரியம் இருக்குதா, வீம்பு இருக்குதா, அகந்த இருக்கா, மனமேட்டு, இப்படி என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இது நம்ம கிட்ட இருக்குதா? இந்த நாட்களிலே, இந்த நிமிஷத்திலே கர்த்தர் இதை நம்மளை ஆராயும்படியாக சொல்லுகிறார். இது எந்த காரியம், நீ சின்ன காரியமோ பெரிய காரியமோ இல்ல எந்த காரியம் இருந்தாலும் நீ கைவிடப்பட்டு போயிடுவ அப்படின்னு தான் சொல்றாரு. இது கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுல துணிகரமா நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் மெயின் சப்ஜெக்டே. நம்ம துணிகரமா நடக்கிற காரியங்கள் தான் நம்மளை நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது. ஏன்னா துணிகரமா பேசுறது, துணிகரமா பாவங்கள் செய்கிறது, இந்த மாதிரி துணிகரம் உள்ளவர்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை வாட்டி சொன்னாலும் செவிகளை அடைத்து கொண்டு துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்களை பார்த்து சொல்லுகிறார், துணிகரம் உனக்குள் இருக்கக்கூடாது. நம்ம துணிகரம் ஆயிட்டுன்னா இந்த பாவம் எல்லாம் அசால்ட்டா செஞ்சிருவோம். துணிகரம் ஆயிட்டுனா ஆமா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படிங்கிற ஒரு துணிகரம் நமக்குள் வந்து விட்டதென்றால் இந்த பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும்.
அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி பட்ட பாவம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியே ஒருவேளை உன் கூட இருக்கிறவர்கள் இந்த பாவத்தை செய்வார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகு என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் தயவாய் கேட்கிறேன், இந்த பாவம் முதலாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், ஐயோ அவன்கிட்ட நான் பார்க்க மாட்டேன், அப்படி கிடையாது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சீர்படுத்திப்பார், உன்னை சீர்தூக்கிப்பார். இந்த பாவங்கள் உன்னிடத்துல இருக்குமானால் இந்த நாட்கள் அறிக்கை செய்து விட்டு இந்த மாதிரிப்பட்ட நபர்களோடு நீ ஐக்கியம் வைக்காத என்று ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவ பக்தியின் வேஷத்தை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட நபர்களை தான் நீ விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. சீர்கேடான எதெல்லாம் விலகி இருக்கணும், எதெல்லாம் விட்டு விலகணும், எதெல்லாம் வேண்டாம்னு அப்புறப்படுத்தணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாட்களே சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல சில ஆட்கள் எல்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள் சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேசும்போதே நீ பேசுறது தப்புப்பா, நீ பேசுறது தப்புமா அப்படிங்கறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்திடுவார். பார்த்து எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குன்னு தெரியும், எனக்கு இருக்குது. சில நபர்கள்ட்ட நம்ம பேசும் பொழுது நல்லாத்தான் ரூட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா சாத்தான் சில கலைகளை கொண்டு போடும்போது ஆவியானவர் சொல்லுவாரு, இந்த பேசுறது தப்பு, இந்த பேச ஸ்டாப் பண்ணு. உடனே இதயத்துல பேசுவார். உடனே நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒரு நபர்கிட்ட நம்ம பேச போறோம்னாலே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பேச போறேன், ஆண்டவரே வீண் வார்த்தைகள் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படின்னு சொல்லி ஆண்டோட பேசிக்கிட்டு அங்க போய் பேசணும். அப்ப பாவம் வராது. அப்போ ஆண்டவர் சொல்றாருங்க, சீர்கேடு, எந்தெந்த வார்த்தைகள் உங்களை சீர்குலைக்க வைக்கிறதோ, பாவ உணவை கொண்டு வருகிறதோ, அந்த மாதிரிப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க. அது இந்த காரியத்தை சொல்லணும்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. என்னன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், இப்ப நீ என்னெல்லாமோ இந்த ஏஐ பிசாசுங்கிற ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னெல்லாமோ கொண்டு வந்துருச்சு. அதுல இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை விட்டு போன உறவுகள், நம்மளை வேண்டாம், நம்மளை தூக்கி எறிஞ்ச உறவுகள் அப்படியாக ஒரு பக்கம் இருந்தாலும், முன்னாடி நமக்கு பழக்கப்பட்ட ஆணா இருக்கலாம், முன்னாடி பழக்கப்பட்ட பெண்களா இருக்கலாம், இப்போது என்ன செய்வார்கள்னா, சரி கொஞ்சம் பேசி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வருவாங்க. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், அது சாத்தானுடைய தந்திரம். உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தோழி தானே, நம்ம தோழன் தானே, கொஞ்சம் பேசிதான் பார்ப்போமே, வேண்டாம். சாத்தான் உங்களுடைய கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அதான் இந்த குருவிகள் இந்த இதெல்லாம் வேட்டையாடுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, போன உடனே பிடிச்சிட்டு வரமாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வலைகளை விரிப்பார்கள். வலைகளை விரித்து அதற்கு மேல் தானியங்களை போட்டு விட்டு போய் மறைந்திருப்பார்கள். இந்த அறியாத குருவிகள் என்ன செய்யும் தெரியுமா, வந்து தானியம் தானே, சாப்பாடு தானே கிடக்குதுன்னு சொல்லி எல்லாம் அதுக்கு மேல வந்து உட்காந்து வலையில கால் சிக்கி வேடனுடைய கையில போய் அவன் சூப்பரா போய் சமைச்சு சாப்பிடுவான். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வீணான பேச்சுகள். ஒரு நபர் வேண்டாம், ஒரு நபர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம், அந்த நபர் கூட நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம்னா, சாத்தான் எந்த வழியில அவன்கிட்ட பேசுறதுக்கு அவள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு உருவாக்குவான், நல்லது போலதான் உருவாக்குவான். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவன் ஆல்ரெடி வலையை விரித்து வைத்திருக்கிறான். நீங்கள் போய் அதில் உட்கார்ந்து விடாதீர்கள். உட்கார்ந்தா சிக்கி விடுவீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. விட்டு போன காரியங்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து வருகிறதா, அதை உதறி தள்ளிவிடுங்கள், விட்டு விலகுங்கள். அவர்களிடத்தில் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் அதுல இருந்து வெளியே வர ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், வீண் பேச்சு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. சீர்கேடான வீண் பேச்சு, நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, சீர்கேடான வீண் பேச்சுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது.
கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். 2 தீமோத்தேயு 2:23 புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சண்டைகளை உருவாக்குகிற காரியங்கள், புத்தீனமான காரியங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள், அந்த புத்தீனமான காரியங்கள் என்ன செய்யணும், நம்ம அவர்களிடத்தில் பேசி 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 சண்டைகளை உருவாக்கி விட்டுறோம், பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுறோம். இந்த நாட்கள் நம்ம எவ்வளவு செய்திகள் கேள்விப்படுகிறோம். கர்த்தரை பற்றி அறியாத கூட்டங்களிலே சரி, கர்த்தரை பற்றி அறிந்த கூட்டங்களிலும் சரி, தன் சொந்த கணவனை வைத்து விட்டு தன் பிற ஆண்களோடு தவறான காரியங்களில் போய்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் கணவன்மார், மனைவி அழகான ஒரு துணையை கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த துணை வேண்டாம், எனக்கு இன்னொரு தவறான கனெக்ஷன் வேணும்னு சொல்லி அப்படி போகிறவர்கள் எத்தனை பேர். இது என்ன செய்யும்? குடும்பத்துல சண்டைகளை பிறப்பிக்கும், பிரிவினைகளை பிறப்பிக்கும். எத்தனை பேர் போன் கால்ஸ் பண்றாங்க, எத்தனை பேர் சொல்றாங்க, சிஸ்டர் என் கணவன் இப்படி ஆயிட்டாரு. ஒரு சில சகோதரர்மார்கள் போன் பண்ணி சொல்றாங்க, இப்படி என் மனைவி இப்படி இதாயிட்டாங்க. எவ்வளவுக்கு வேதனையான விஷயங்களை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நான் எப்பவுமே சொல்றேன், உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் பத்திரமாக கையாளுங்கள். தேவையில்லாத காரியங்கள் அந்த செல்ல வரும் பொழுது தட்டி விட்டு பழகுங்கள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பழகுன காரியங்கள் எல்லாம் வரும். சாத்தா அப்படித்தான் மெதுவா எட்டி பார்ப்பான். உடனே ஐயோன்னு சொல்லி உங்களுடைய அன்பை நீங்கள் அங்கே கொட்டி விடாதீர்கள். இப்படி கொட்டிதான் அநேகர் தந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள். இயேசுவை அறிந்ததுக்கு பிறகு, இயேசு அறியாததுக்கு முன்னதாக நாம பாதாள குழியில நம்ம விழுந்து கிடந்தோம். அதை ஆண்டவர் மன்னித்தார். இயேசுவை பற்றி அறிந்து வந்திருக்கிறோம். இயேசுதான் கடவுள் என்று அறிந்து வந்திருக்கிறோம். நாம எப்படி இருக்கணும்? பிறருக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். கணவன் ஏதாவது ஒண்ணு பேசிட்ட உடனே டைவர்ஸ் கொடு, உங்களெல்லாம் வாழ முடியாது. அதே மாதிரி மனைவி ஏதாவது ஒரு சமையல் காரியத்திலேயோ, ஏதோ ஒரு வீட்டு கடமை சேர்ந்து, ஏதோ ஒரு காரியத்துல பிள்ளைய பராமரிக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துல வரதானே செய்யும். உடனே என்ன செய்யறது? உங்களெல்லாம் வாழ முடியாது, நான் அந்த பொண்ணை கட்டினா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? இதுதான் சீர்கேடான வீணான பேச்சுகள். இதுதான் சண்டைகளை வீட்டுக்குள் பிறப்பிக்கிற வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதுதான் உலக பிரகாரமா சொல்லுவாங்க, உங்களுக்கு அதிகமா கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், போய் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. குடிச்சா கொஞ்சம் கோபம் தண்ணியும். இது உலக பிரகாரம். ஆனால் நான் சொல்லி கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு கோபம் வருகிறதா, எரிச்சல் வருகிறதா, கணவன் மனைவி மேல எரிச்சலா, இல்ல மனைவி கணவன் மேல எரிச்சலா, பிள்ளைகள் மேல எரிச்சலா, சோத்திரம் மட்டும் சொல்லுங்க. சோத்திரத்தை விட வேற எதுவுமே நம்மளை தப்புவிக்காது. நம்மள கர்த்தருடைய பிள்ளைகளை சண்டைகளை உண்டு பண்ணுகிற புத்தீனமான பேச்சுகளை விட்டு விலக இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:20 ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இங்க சீர்கேடான வீண் பேச்சு தான் அவர் சொல்றாரு. சீர்கேடான வீண் பேச்சு இருக்கக்கூடாது. நீங்க தீமோத்தேயுவை நீங்க எடுத்து வாசிங்க, அதுலயே தெரிஞ்சு யாரெல்லாம் விட்டு விலக ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று சொல்றாரு. அது என்ன? ஞானமாய் பெயர் பெற்றிருக்கிற ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைனா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மனித கற்பனைகளே சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவ வட்டாரங்களிலும். அது நீங்க அப்படி இப்போ என்ன சொல்ற, ஒரு மூட நம்பிக்கை. பிற மதத்துல எல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள மூட நம்பிக்கைகளை கொண்டு திணிக்கிறார்கள். இது இருக்கக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நல்ல ஜெபிங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, உபவாசம் போடுங்க, கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யுங்க. அது தப்பே கிடையாது. கர்த்தருடைய நான் நேத்துதான் ஒரு மனசுல ஒரு யோசிச்சுட்டு வந்தேன். ஏன்னா உபவாச பிரேயரு, கன்வென்ஷன், இப்படி பல கூட்டங்கள் நடக்குது. ஊழியக்காரருடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படியாவது இந்த சாக்கடையில கிடக்கிற மக்களை நம்ம தூக்கி எடுத்துடணும், அந்த மக்களை நம்ம பெரிய ஆண்டோட ரட்சிப்புக்காக, ஏறப்பெற்ற ரட்சிப்புக்காக அந்த மக்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி பலவிதமான கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஊழியக்காரர்களுடைய பிரயாசங்கள், நான் தான் சொல்லுவேன், ஊழியக்காரர்கள் முழங்காலிலே நின்று ஆத்து மக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று அவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஊழியக்காரர்களுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறோம்.
எங்களுக்கு ஒரு சில எங்களுக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் தெரியாவிட்டாலும் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த ஊழியக்காரர்கள் முழங்காலை முடக்கி தேவ பாதத்திலே உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆத்துமாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எங்கேயாச்சும் யாராச்சும் கொஞ்சம் நல்ல செய்தி சொல்லிட மாட்டாங்களா? அது எந்த இடம் கூட யோசிக்க மாட்டாங்க, போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த ராப்பாடியா, இந்த கொட்டடிச்சுட்டே வருவான் தெரியுமா நைட்டு, அவன் வந்துட்டு போனாம்னா அவன் எதையாச்சும் சொன்னாம்னா அதையும் கேட்டு வச்சுக்கிறது. அதே மாதிரி பிற இடங்கள்ல போய் கயிறு கட்டுறது, இந்த மாதிரி பல காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குது. இதுதான் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை. இது உங்களுக்கு ஒருவேளை ஞானமா தெரியலாம், இது செஞ்சவர்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். அது விடுதலை கிடையாது. சாத்தான் எந்த ரூபத்திலையும் வருவான். சாத்தான் எந்த உலக பிரகாரமான மக்களுடைய ஆலோசனை நம்ம கேட்க கூடாது. நீங்க எங்க போங்க, அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தவங்க ஒரு கிட்னி பேஷண்ட், 2 கிட்னியுமே அவங்களுக்கு போயிருச்சு. அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி அவங்க சரியான ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவர்களுக்கு நாம கர்த்தருடைய விதைகளை, கர்த்தருடைய வசனமாகிய விதைகளை அவர்களுக்கு நாம் விதைக்கிறோம். ஆனால் பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற அந்த கொள்கை அவர்களை நிரப்புகிறது. ஏன்னா நீங்க அங்க போய் ஒரு கயிறை கட்டிட்டு வந்துருங்க, இங்க போய் ஒரு கயிறை கட்டிட்டு வந்துருங்க, நீங்க அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி நேர்ந்துக்கோங்க, இப்படி. அந்த மக்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத கலைகளை விதைத்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போய்விடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி பற்றி பொய்யாய் பேர் பெற்று மூட நம்பிக்கைகளுக்குள் நாம போக. நமக்கு ஆவியின் பட்டயம் இருக்கிறது. இது போதாதா? இது போதாதா சாத்தானை மேற்கொள்ள? இது போதாதா நோயை மேற்கொள்ள? இது போதாதா சர்ப்பங்களை மிதிக்க? இது போதாதா தேள்களை மிதிக்க? போதும். கர்த்தருடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. இதை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் கயிறு கட்டணும், இதை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம ஏன் குறி கேட்கணும்? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இது பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை. இதை விட்டு விலகு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களே சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். இது ரொம்ப நம்ம கருத்தா இதை நம்ம தியானிக்கணும். அந்த வசனத்தை தியானிச்சு கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எதுலெல்லாம் விழுகிறாங்களாம்? சோதனையில விழுகிறாங்க, கண்ணியில விழுகிறாங்க, கேட்டுல விழுகிறாங்க, அழிவுல விழுகிறாங்க, மதிக்கேட்டுல விழுகிறாங்க, ஈச்சையில விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாட்கள் அநேகருடைய காரியங்கள் இதாகத்தான் இருக்கிறது. நான் அங்க வீட வாங்கணும், இங்க அதை வாங்கணும். இந்த நாட்கள் உலகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிற கூட்டங்கள் தான் அநேகமா இருக்குது. இயேசு என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் அந்த பண ஆசை விடவில்லை. பணம் சேர்க்கணும். இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ தன் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறது. கர்த்தர் அதான் ஒரு வார்த்தை, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வசனத்தை அப்படியே மாற்றி கல்யாணம் ஆனோன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறது. போய் நல்லா சம்பாதிச்சுட்டு அவன் அங்க வெயிலே, அவன் ஏதோ வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போறான்னு சொன்ன உடனே எங்கேயோ போய் நல்லா ஏசி ரூம்ல இருந்து சம்பாதிச்சுட்டு வரான். இங்க இருக்கிறவங்களுக்கு அனுப்பி. அப்படி கிடையாது. அவன் அங்க போய் படாத பாடப்பட்டு சம்பாதி இங்க பெண்டாட்டி ஆடம்பரமான வாழ்க்கை, பெண்டாட்டியும் பிள்ளைகளும். நாளுக்கு ஆண்டவர் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கல்யாணம் ஆச்சா கணவன் மனைவியாக சேர்ந்து வாழதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு பட ஆசை வந்த உடனே கணவனை விரட்டி விட்டுறது. நீ எப்படியாவது போய் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு எனக்கு கொண்டு போடு, நான் ஊரெல்லாம் சுத்தி ஆடம்பரமா வாழ்றேன். இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். தேவன் இதை அறிவிருக்கிறார். இந்தியாவில் இல்லாத வேலையா வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது. இப்போ சிலவங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் கடன்கள் இருக்கும். கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது, போய் சம்பாதிக்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன், வருகிற வருமானம் போதும் என்று தன் குடும்பத்தோடு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழுகிறது தான் பெஸ்ட். அதுதான் நல்லது. நம்ம பணம் வேணும், பண ஆசை, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி போய் நம்ம மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு பிரிந்து
இப்படி போய் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். சொற்ப நாட்கள் இருக்குது. நம் குடும்பத்தோடு அதை சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் பொல்லாத சிக்கல்ல சிக்குவார். எத்தனை நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். பெண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல 2 மாசத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு காரியங்கள், தவறான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அது நாங்க சொல்றதுக்கு இல்ல. அதுல இந்த மாதிரிப்பட்ட பண ஆசைகள் நமக்கு வேண்டாம் என்று இந்த நாட்கள் அடங்கி சொல்ல. அதுல 11வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடு ஓடுங்கிறார் ஆண்டவர். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் உனக்கு வேண்டாம். ஒரு பண ஆசை இச்சையில, கேட்டுல, அழிவுல, மதிகேடு எந்தெந்த காரியத்துல கொண்டு விடுது பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனிதர்களுக்கு தான் நான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய் என்று வேதவசனம் சொல்றது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பண ஆசை இருக்கக்கூடாது. நம்ம பண ஆசை இல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அன்பு, சாந்தம், விசுவாசம், பொறுமை, தேவ பக்தி, நீதி இதெல்லாம் நமக்கு வரும். பண ஆசை இல்லைன்னா தான் இதெல்லாம் வரும். நீ பண ஆசை வச்சுட்டு இதெல்லாம் செய்யலாம்னா முடியாது. அன்பு இருந்தா நீ மனைவி கூட வந்து வாழ்வ, அப்படிதானே? அதுதானே உண்மை. இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு கல்யாணமாகி திருமணமாகி ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. ஒரே மாசத்துல மனைவியை விட்டு நீ ஃபாரின் போகணும்னா, இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் தெளிவாய் சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு இல்லை. அநேக குடும்பங்கள்ல ஏன் உறவு இல்லை அப்படின்னா, உங்களுடைய நடக்கைகள் தவறான ரோட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. அந்த தவறான ரோடு முதல்ல பண ஆசை. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அநேகர் தேடி வருவார்கள், தவறான தொடர்புகள் தேடி வரும். அதனால அதையெல்லாம் நீங்க விட்டு ஓடுங்க. பண ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு குடும்பம் கொடுத்திருக்கிறேன், இந்த குடும்பத்தை நான் நேர்த்தியாக நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்துல இருங்க. சில ஆட்கள்லாம் ஃபாரின் அங்க என்னதுதான் இருக்குன்னு தெரியல, கல்யாணம் ஆனதுல இருந்து கிளடுகட்டு ஆகிறது வரைக்கும் ஃபாரின் தான். இப்படியெல்லாம் இருக்கிறது தேவனுடைய பார்வையில் விருப்பம் இல்லை என்று ஆண்டவர் இந்த நாட்களை சொல்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, அதை விட்டு வெளியே வா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:7 வசனம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுல சீர்கேடான கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகளாக இன்னைக்கு நாட்கள் நிறைய பேர் எடுத்து விடுறாங்க. கட்டுக்கதைகள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. நான் ஸ்பீடா வாசிக்க நிறைய வசனங்கள் இன்னைக்கு இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, சீர்கேடான கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி இரு. ஸ்பீடா வாசிக்கிறேன். அது மாதிரி 1 தீமோத்தேயு 6 2 தீமோத்தேயு 22 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடன் நீதியை, விசுவாசத்தை, அன்பை, சமாதானத்தை அடைபடி நாடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாலிய இச்சைக்குரிய பாவங்கள், அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிபர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே நியூஸ்கள் பார்க்கும்போது அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் ஒண்ணுக்கு சிநேகிச்சுக்கிட்டு அவன் பிடிக்கலன்னா இது போய் விஷத்தை அடிச்சு சாகிறது, ஆசிட்ட தூக்கி மூஞ்சில ஊத்துறது. கேடு கட்ட பிள்ளைங்க, அறிவில்ல, வெக்கங்கட்ட பிள்ளைங்களா? உங்களுக்கு அறிவில்ல? ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் ஆதாமுக்கு யாரு துணைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. அந்த பொறுமை இல்லை உங்களுக்கு. ஆசிட்ட தூக்கி மூஞ்சில ஊத்துறது, கொலை செய்யறது, சூசைட் அட்டெண்ட் பண்றது. இந்த சமீபத்துல நாங்க ஒரு குடும்பத்தை நாங்க அது ரொம்ப ஐக்கியம் கிடையாது, சும்மா மேலோட்டமா அப்படி பேசிட்டு இருந்தோம். இந்த வாரம் தான் நினைக்கிறேன்.
அந்த பிள்ளை வாலிப மகள் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அரளிக்காய் அரைச்சு குடிச்சு செத்து போயிடுச்சு. அந்த பிள்ளை காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க, ரத்த வாந்தி எடுத்துருச்சு. இந்த பழி பாவமெல்லாம் எங்க போய் நிக்கும்? தாய் கடந்து அலறுது சத்தம். அறிவில்ல முட்டாள் பிள்ளைகளை, அறிவில்ல உங்களுக்கெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு இல்ல, கிறிஸ்தவத்தை அறிஞ்ச பிள்ளைகளும் கிறிஸ்தவத்தை அறியாத பிள்ளைகளும் இந்த சீர்கேடுகள பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறது. எவனை பார்த்தாலும் லவ் பண்றது, எவளை பார்த்தாலும் லவ் பண்றது. என்னது லவ்ங்கிறது? என்னது? ஏசப்பாவை லவ் பண்ணுங்க, அவர் உங்களை லவ் பண்றாரு. அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத காரியங்கள், பாலியத்துக்குரிய இச்சை, ஒரு கிளர்ச்சி ஒரு இது இவனை பார்த்தாலும் ஒரு கிளர்ச்சி வந்தோன்னா அவனை போய் லவ் பண்ணிடுறது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. இது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்று கர்த்தராகிய ஆண்டவர் நாள் போன எச்சரிப்பாய் சொல்றாங்க. எத்தனை பிள்ளைங்க சூசைட் அட்டன் பண்றாங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க சூசைட் பண்றாங்க. கேட்கும் போது நெஞ்செல்லாம் எரிகிறது. இதெல்லாம் தப்பு. தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்க நல்லவர்களா இருக்கிறார்கள். தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு ஒரு நாளும் கேடு செய்ய மாட்டாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாட்கள் அநேகருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகளை நியூஸ்ல பாருங்க, மறைச்சு கொண்டு போய் கத்தி எடுத்து அந்த பிள்ளை. எனக்கு இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையான விஷயம். நான் லவ் பண்ண மாட்டேன்னு எது வேண்டான்னு சொன்னதுக்காக அந்த பிள்ளைய கத்தி எடுத்து அங்கங்கமா வெட்டி கொண்டு போட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கிறது. அதனால நம்மளுடைய இந்த கடைசி நாட்களிலே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி ஓடணும். அன்பான வாலிப பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அசட்டை பண்ணி விட்டு விடாதீங்க. எங்க பார்த்தாலும் வாலிப பையனும் வாலிப பொண்ணும் கையை பிடிச்சிட்டு தோல்ல கையை போட்டுக்கிட்டு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு திரிகிற காலம் இது. அதனால ரொம்ப கவனமாக இருங்கள். இது கடைசி காலம், நாட்கள் இனி செல்லாது. இன்னும் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை விழுந்து கிடப்பா என்றால் கர்த்தர் வருகிறார், கைவிடப்பட்ட சூழ்நிலை உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதை நான் கொஞ்சம் விரிவாவே சொல்லுகிறேன். சத்தியத்துக்கு செவியை விலக்கக்கூடிய காலங்கள். இப்போ அநேக காரியங்கள் ஆண்டவர் விட்டு விலக சொல்றாரு. ஆனால் இங்க பாருங்க, சத்தியத்துக்கே செவியை சாய்க்காம சத்தியத்தை விட்டு விலகி போவாங்களாம். இந்த நாட்கள் அதுதான் நடக்கிறது. வேடிக்கை காட்டுகிறது, மேஜிக் காட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி வசனம் இருக்கு. தங்களுக்கு இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்களாம், வசனம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்தை சொல்லாத எந்த இடத்துல இருக்காதீங்க. கட்டுக்கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சில நபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்திலே ஊறி போயிட்டாங்க. சில ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா அது நான் மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், அறை வீட்டுக்குள்ள ஒருவன் அழாதவன் பப்ளிக் அழுதுட்டு இருப்பான். அறை வீட்டுக்குள்ள ஒருத்தர் அழுகிறானா அவன் பப்ளிக்ல அழவே மாட்டான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே முழங்கால் படி போட்டு ஆண்டவரே என்று கதறுவீர்கள் என்றால் மீடியால போயிருந்து கதறிட்டு இருக்க மாட்டீங்க. மீடியாவில போயிருந்து கண்ணீர் சிந்திட்டு இருக்க மாட்டீங்க. யார் அறை வீட்டுக்குள்ள கண்ணீர் சிந்தலையோ அவர்கள் வெளிப்பிரகாரமாய் வந்து கண்ணீர் சிந்துவார்கள். இதையும் நம்பக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதுதான் சத்தியத்துக்கு செவியை விலக்குகிறார்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள், நடிப்புகளுக்கு சாய்ந்து போகிறார்கள், மேஜிக்கை பார்த்து இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி சாய்ந்து போகிறார்கள். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் இந்த பைபிள்ல என்ன வார்த்தைகள் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட தற்பிரியர்கள் தோன்றுவார்கள், பணப்பிரியர்கள் தோன்றுவார்கள், வீம்புக்காரர்கள் தோன்றுவார்கள், அகந்தை உள்ளவர்கள் தோன்றுவார்கள். இப்படிப்பட்ட பல காரியங்களை ஆண்டவர் தீமோத்தேயுவில் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த மாதிரிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு, சத்தியத்தை இல்லாத காரியங்களை பேசுகிறவர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஒரு ஆள் எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்துக்கும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திட்டாருன்னு. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தினது உண்மைத்தான். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைத்தான். நீ இன்னும் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருப்பீனா உன்னை பிடிச்சி நரகத்தில் தள்ளி விட்டுருவாரு. அதை மட்டும் கணக்குல வச்சுக்கோ. ஏசப்பா எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டு உண்மை. இனி நீ எப்படி வேணாலும் பாவம் செய்யலாம் பைபிள் சொல்லல. அப்படின்னு இந்த பைபிளை மூடி வச்சுட்டு எல்லாரும் அவன் பாட்டுக்கு என்ன வேணா பாவத்தை வேணா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு நமக்கு சத்தியம், எதுக்கு சபை, எதுக்கு ஊழியர்கள்? பைபிளை மூடி வச்சுட்டு போங்க.
அப்ப நீ எல்லாம் பைபிள் படிக்கிற ஆளா? கிடையவே கிடையாது. நீ பைபிள் படித்திருப்பாய் என்றால் பைபிள்ல பொறாமை, வீம்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இந்த மாதிரிப்பட்ட பல காரியங்கள், அதை நம்ம தீமோத்தேயுல படிச்சோமே, இதெல்லாம் இருந்தினா நீ நரகத்துக்கு போவா என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் பாவத்திலே வந்து சேரும். அந்த ஆள் சொல்றான், அதெல்லாம் பாவம் இல்லை, ஏசப்ப பாவத்தை செலுவையில சுமந்து தீர்த்துட்டாங்க. இப்படி கள்ள உபதேசிமார்கள் இருக்கிறார்கள், கள்ள கூட்டங்கள் இருக்கிறது, இதை நம்பி போயிடாதீங்க, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா சாவீங்க. அப்படிதான் வேதவசனம். நீ பாவம் செஞ்சு பாரு, உனக்கு சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஏன் சமாதானம் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். எனக்கெல்லாம் அப்படிதான். நான் சின்னதா ஒரு வார்த்தையில கூட போய் பேசிட்டேன்னா நான் ரொம்ப எனக்குள்ளேருந்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு வீணான பேச்சு பேசிட்டேன்னா எனக்குள்ளேருந்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்ப இந்த மனிதன் எவ்வளவு சத்துருவின் பிடியில் இருக்கிறான் என்பதை யோசிச்சு பாருங்கள். சிலுவையில ஏசப்பா எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டா என்ன வேணாலும் பாவம் பண்ணு. அப்படி இருக்க அவசரம்? பவுல் சொல்றாரு, நான் விரும்பாத பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் அல்ல, எனக்குள்ள இருக்க பாவம் எப்படி செய்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, என்னை விடுதலை ஆக்கிற்று, பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேங்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வஞ்சிக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட சத்தியத்தை விலக்குகிற, செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அதனால நம்ம இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தீத்து 3:10, வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. இப்போ சிலவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம், அப்படிதானே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம். இப்போ உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படுறது வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்லி 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 அவங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டுட்டு வரலாம். ஆனால் நான் பைபிள் ஸ்டடி படித்தேன், நான் நல்ல பைபிளை கரைச்சு குடிச்சேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்றும் தெரியாத தப்பல வேஷம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட எல்லாம் கவனமா இருக்கணும். அதான் வேத புரட்டனா இருக்கிற வசனம் சொல்லுது, அதை நல்லா படிங்க. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு, வேதத்தை புரட்டி அவன் எவ்வளவு படிச்சாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பலிபீடத்துல இருந்து கண்ணீர் வடிப்பாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ நமக்காக ஊழியக்காரர் அழுகிறாரு, ஐயோ வந்துடும். ஆனா என்னைக்காவது நீங்கள் கடிந்து கொண்டு உபதேசிச்சு இருக்கிறீர்களா? அதே பாவம் செஞ்சீங்கன்னா செத்து போயிருவீங்கன்னு என்னைக்காவது கடிஞ்சு கொண்டு உபதேசம் பண்ணிருக்கீங்க? நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு தானே அநேகர் எழும்பி இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேத புரட்டனா இருக்கிறவனுக்கு நீ இரண்டொரு புத்தி சொன்ன பின் அவனை விட்டு விலகுன்னு. அதான் நல்ல பிரியாணி தின்னவனுக்கு திருப்பி நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்து அவனுக்கு தகட்டிற வாந்தி எடுத்துருவான், உங்க மேலே வாந்தி எடுத்துருவான். நல்லா திருப்பி நான் சொல்றேன், பைபிள் படிச்சவங்க, பைபிள் ஸ்டடி போனவங்க, இன்னும் நல்ல தேறினவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அவங்கள்ட்ட எல்லாம் மணிக்கூர் கணக்குல பேச வேண்டிய தேவைங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர்கள் வேத புரட்டர்கள். அவர்களுக்கு நாம் சொல்லணும், இப்படி பைபிள்ல இருக்குது, மனம் திரும்புங்கன்னு சொல்லணும். கீழ்படுகிறாங்களா கீழ்படியல அவங்களுடைய பிரச்சனை. ஆனா அவர்களை விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்ல. அவங்க கீழ்படியலையா, வேதத்தை புரட்டி கொண்டே இருக்கிறார்களா, அவர்களை விட்டு விலகு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீத்து 3:9, புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்கும். அதனால இந்த எங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நாங்க அப்போஸ்தலர்கிட்ட பாவரிக்கை பண்ணுவோம், இது ஒருத்தவங்க எங்கள்கிட்ட சொன்னதுனால, இது ஆவியான உணர்த்தினால நான் சொல்றேன். ஒரு ஃபாரின்ல இருந்தா ஸ்ரீலங்கா இங்கேருந்து ஒரு ஆள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி அப்போஸ்தலர்களிடத்தெல்லாம் பாவரிக்கை பண்ணினாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போஸ்தலரிடத்தை பாவரிக்கை பண்ணாங்க, நீ வசனத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னா. உடனே அந்த ஆள் எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாரு, பைபிள்ல காணிக்கைன்னு இருக்குதா அப்படின்னு அந்த ஆளே எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், பைபிள்ல காணிக்கைங்கிற வேர்டு கிடையாது, காணிக்கை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் காணிக்கைக்கெல்லாம் ரொம்ப மென்ஷன் பண்ணலன்னு. அதே மாதிரிதான் ஒன்னு அந்த ஆள் எங்கள்கிட்ட சொல்றாரு, அதே மாதிரிதான் பாவரிக்கைங்கிறது மென்ஷன் பண்ணல, காணிக்கை எப்படி மென்ஷன் பண்ணல அதே மாதிரி பாவரிக்கை மென்ஷன் பண்ணல அப்படின்ட்டு.
ஒரு காணிக்கை எடுத்து காமிக்கிறாரு. அந்த பவுல் முடி கொடுத்தாரு தெரியுமா, அதை எடுத்து காமிக்கிறான் அந்த ஆளு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புரட்டர்கள் இன்னைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள். அப்போ ஒரே கேள்வி வச்சோம். சரி, நீங்க அப்போஸ்தலர்கிட்ட பாவரிக்கை பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த அப்போஸ்தலன் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கண்ணா. சரி, நீங்க பாவரிக்கை பண்றீங்க, சரி எல்லாமே ஓகே ரைட். நீங்க இப்போ அப்போஸ்தலர்கிட்ட பாவரிக்கை பண்றீங்கல்ல, அந்த அப்போஸ்தலருடைய பேரை தாங்க கேட்டோம். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டான். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டான். ஏன்? நீங்கள் பாவரிக்கை பண்றது அப்போஸ்தலர் உண்மையா இருந்தால் சரி, பாவரிக்கை உபதேசம் இருக்கு, நாங்க அதுக்கு ஆப்போசிட்டா அப்படிலாம் இல்லை. பாவரிக்கை உபதேசம் நீங்க பண்றீங்கல்ல, அந்த பாவ அறிக்கை சொல்லுகிற, நீங்க போய் மண்டிட்டு பாவரிக்கை சொல்லுகிற அந்த அப்போஸ்தலனை காட்டுனா காட்டிக்க மாட்டாங்கிறான், காட்டி தர மாட்டேங்கிறான். ஏன்? ஏன் அந்த அப்போஸ்தலன் அவ்வளவு சீர்கெட்ட மனிதனா? அப்படி ஒண்ணும் கிடையாது. நீ ஒருத்தன் ஒரு பரிசுத்தவானுடைய போய் பாவரிக்கை பண்ணுகிறாய் என்றால் ஏன் அந்த பரிசுத்தவானுடைய பேரை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு கூச்சம்? ஏன் பயம்? சொல்லல, கடைசி வரைக்கும் அவன் சொல்லல. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புரட்டர்கள் ஒரு காரியத்தை நம்மள்ட்ட கேள்வியை எடுத்து வைக்கிறார்கள். திருப்பி பதில பேசுடான்னு பேச மாட்டாங்க. பதில பேசு, நாங்க கேட்டதுக்கு பதில சொல்லுனா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்வி கேட்கிறவனுக்கு கேள்வியே கேட்டணும், அப்போ ஓடிடுவான். பைபிள் வசனத்தின்படி இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார், புத்திரமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், நியாய பிரமாணத்தை குறித்து. அதான் நான் சொல்றேன், நியாய பிரமாணம். அந்த ஆள் அப்படிதான் வந்தான் எங்ககிட்ட, கொஸ்டின் வச்சோன்னா ஓடியே போயிட்டான். அப்புறம் எங்க லைன்ல வரவே இல்லை. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? அது நீங்கள் பாவரிக்கை செய்கிறீர்கள் என்றால் அந்த மனிதன் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் சொல்லவில்லை. அவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து எங்களிடத்தில் வாக்குவாதத்துக்கு வந்தவன். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அது அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம். யூதா 1ஆம் அதிகாரம், அது அந்த இதுல நம்ம பார்த்துட்டோம். விட்டு விலகக்கூடிய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யூதா அதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம், யூதா அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யூதா 16:20, 16-20 வரை நான் வாசிக்கிறேன். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களும் ஆயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நடக்குதா? முகஸ்துதி நடக்குதா இந்த நாட்களில? கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பரிசுத்தவான்கள் இப்ப பேர் சொல்ல போனா இந்த ஜபசிங் ஐயாவா, அந்த சொல்லுவாங்களே ஜபசிங், அவரு பல பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சு பெரிய பெரிய எழுப்புதல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த இடத்துல பூமாலைகள் போட்டாங்க, எந்த இடத்துல பூக்களை போட்டு அவர்களை வரவேற்றார்கள், அவருக்காக எத்தனை விட பணிவிடை செய்தார்கள் என்றெல்லாம் இல்லை. இந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் வருகிறார் என்றால் அவருக்கு சால்வை போத்தலன்னா பெரிய பிரச்சனை, அவருக்கு பேர சொல்லணும்னா பெரிய பிரச்சனை. அவர் நடக்கும்போது பூக்களை அள்ளி போடுகிறது, ஆரத்தை போடுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள். முகஸ்துதி என்று வேதவசனம் சொல்லுகிறது. தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருமாப்பானவர்களை பேசுகிற வாய், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லு. இப்ப அநேகர் சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் மரியாதையாக பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லாரையும் மரியாதையா பேசணும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற ஊழியக்காரர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்கிற ஊழியக்காரர்களை நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், சாத்தானுக்கு என்னைக்குமே மரியாதை நம்ம கொடுக்க கூடாது. சாத்தானுடைய ஆதிக்கம். நான் அந்த மனிதர்களை கனம் பண்ணுகிறேன், ஆனால் அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற சாத்தானை நான் எதிர்க்கிறேன். அது நீங்க முதலாவது புரிஞ்சுக்கங்க. ஊழியக்காரர்களை நான் கனமனதான் செய்கிறேன், ஆனா அதே ஊழியக்காரர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற அசுத்தாவை நான் எதிர்க்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுக்கு நான் எப்போதுமே கனம் கொடுக்கத்தான் செய்கிறேன். பிசாசுக்கு கனம் கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. புரியுதா? பிசாசை எதிர்த்துதான் நிக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், கால கிளப்பட்டு நசுக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால நான் தயவா கேட்கிறேன், எந்த ஒரு ஊழியக்காரர்களை என்ன தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா ஊழியக்காரர்களே நான் மரியாதை இல்லாம நான் பேசல. ஊழியக்காரன் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். அந்த சாத்தானை நம்ம எப்படி பேசணும்? வாங்க உட்காருங்க நான் பேசணும், அப்பால போ சாத்தானேன்னு பேசணும்.
அதைத்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதுல முகஸ்துதி செய்கிறவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்றபடியாக நடந்து கொள்வார்கள். அடுத்தவங்க நம்மளை புகழணும், அடுத்தவங்க நம்மளை தலையில தூக்கி வைக்கணும், இப்படி என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் அற்புதம் எல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது ஆண்டவரை தூக்கி ரொம்ப மேல தூக்கி கொண்டு வைக்கலான்னு கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகிட்டாருன்னு இருக்கு. அவர்கள் அதுக்குத்தான் வர்றாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச அந்த இடத்த விட்டு மாறிட்டார். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, முகஸ்துதி செய்கிறவர்கள் நம்ம அதான் நீதிமொழிகள் இருக்கிறது. நமக்கு முகஸ்துதி ஒருத்தன் செய்கிறானா, நம்மளை புகழுகிறானா, நம்ம காலுக்கு வலைய விரிக்கிறான்னு அர்த்தம். எனக்கிட்ட போன்ல யாராவது சிஸ்டர் அப்படி நான் அர்த்தங்க, சிஸ்டர் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லி பழகணும். முகஸ்துதி தூக்கி கொண்டு கொப்பரையில வச்சுட்டு பொத்தடிக்கு தூக்கி கீழே போட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்பவும் கூடாது. அந்த முகஸ்துதியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே முகஸ்துதி செய்யறதை ஏற்றுக்கொள்கிற கூட்டங்கள் அநேகமா எழும்பி இருக்கிறது. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பிரியமானவர்களே, பிள்ளைகளே என்று சொல்லுகிற காரியங்களை நாம பார்க்கிறோம். பாருங்களேன், இதுல சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பரிசுத்தவான்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. முகஸ்துதிய கேட்காதீங்க, அவங்க கால்களுக்கு வளைய விரிக்கிறான், இச்சையின்படி நடக்காதீங்க, பொய் பேசாதீங்க, புறமபுரமாய் பேசாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, எவ்வளவு காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களை ஒருத்தன் இச்சையின்படி உங்களை இச்சையின்படி நடத்துறதற்கு ஒருவன் பிரயாசப்படுகிறானா, இந்த நாட்கள்ல அவனை நம்பிதானே அநேக கூட்டங்கள் போகிறது. அப்ப அநேக கூட்டங்கள் அப்படித்தானே போகிறது. முகஸ்துதி அவனை தூக்கி தலையில தூக்கி எப்படின்னு தெரியல, சோத்திரம். அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நான் விட்டு விலக வேண்டும். கடைசி காலத்திலே தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, சொல்லியிருக்காங்க. பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க, ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள் ஓநாய்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு, நான் தான் சொல்லுவேன், கள்ள தீர்க்கதரிசி ஓநாய மாதிரி வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதுல அவன் என்ன செய்யறானா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவானா. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வந்து அடையாளம் தெரியாது, அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால அவங்க கனியை பாருங்க. அவங்க கனி கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறாங்களா, அவங்க பொய் பேசுறாங்களா, தவறான தொடர்புல இருக்கிறாங்களா, இச்சையின்படி நடக்கிறாங்களா, முகஸ்துதி செய்யறாங்களா, தனக்கு சால்வை போத்துனா தான், என் பேரை கூப்பிட்டா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இவர்கள் எல்லாம் முகஸ்துதியை விரும்புகிறவர்கள், தன்னை கனப்படுத்தணும் என்று விரும்புகிறவர்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீயோ பிரியமானவனே, பிரியமானவளே, இப்படி நடக்கிறவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்ல. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ்வாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். இன்னைக்கு இந்த கோட்டை தூக்கி வீசுறது, சீடியை கொடுத்தோம்னா விழுகிறது, அப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க தெரியுமா. இவர்கள் எல்லாம் ஆவி இல்லாதவர்கள், ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னு தான் வேதம். ஜென்ம சுவாபத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டு தன் சுயத்திலே செஞ்சு ஆவி இல்லாமல் பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று சொல்லி ஏமாற்றுகிற கூட்டங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களோ, அடுத்ததும் பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி என்று எப்போதுமே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? சின்ன ஜபமோ பெரிய ஜபமோ, அப்போ 2 நிமிஷம் ஜபமோ 10 நிமிஷம் ஜபமோ, ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சி எழும்ப வேண்டும். சும்மா ஏதோ லிஸ்ட் எழுதி வச்சுட்டு கட கட கட்ட 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 கட்டன்னு வாசிச்சுட்டு போறதல்ல. ஜெபம் பண்ண உட்கார்ந்தால் ஆவியானவர் நம்மளிடத்தில் இடப்பட வேண்டும். போய் உட்கார்ந்த உடனே ஆவியானவர் நமக்கு இடைப்பட வேண்டும். உட்கார்ந்து மணிக்கூர் கணக்குல 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆவியானவரே இடைப்படலன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிலவங்க எல்லாம் சொல்றத கேட்டிருக்கிறேன். போய் பிரேயர்ல உட்கார்ந்தா எங்களுக்கெல்லாம் 1 மணி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அவர்களுடைய நடக்கைகள் ஃபுல்லா மாமிசத்தின் கிரியைகளை இருக்கும். அவர்கள் போய் தேவ பாதத்துல உட்கார்ந்து அவர்களால் தேவனோட உறவாட முடியாது. எனி டைம் 24 hours ஒருவன் தேவனோடு உறவாடி கொண்டே இருப்பான் என்றால் அவன் போய் உட்கார்ந்த உடனே பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி விடுவான்.
ஆனால் ஆனால் ஒருவன் உலகத்துக்கொத்த வேஷம் தரித்துக் கொண்டு தேவ பர்வதத்துல போய் உட்கார்ந்தால், தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தால் அவனுக்கு ஒரு மனம் விடாது. ஊர் உலகத்துல நடந்த அத்தனை அவன் சிந்தனை வந்து ஆட்கொள்ளும். உண்மைதான் அது, நான் அவர்களை தப்பாக சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன், 24 மணி நேரம் தேவனோடு நடங்க. நடக்க முடியுமா சிஸ்டர்? நடக்க முடியும், நடக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே நடக்கிறேன். ஆண்டவரே இதை செய்யலாமா, இது செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா. 24 மணி நேரமும் ஆண்டவரோடு உறவாடக்கூடிய டைம். தூங்கும் போதும் ஆவியானவரை அழைச்சிட்டு தான் தூங்குவேன். இப்பவும் என் கூட இருங்க, தூங்க போறேன், தூக்கத்தை பார்த்து நல்ல தூக்கத்தை தாங்க. எந்த நேரங்கள்னாலும் இடைப்பட்டு கொண்டே ஆவியானவரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது சில நேரத்துல சாத்தான் வந்து சில விதைகளை போடுவான். அதுக்காக விதைகளை சாத்தான் வந்து சுற்றி திரிக்கிறான் பாத்தீங்களா. விதைகளை போடும் போதும் ஆண்டவர் கூட இருந்து அந்த வார்த்தைகளை எச்சரிப்பு தந்து, அதுதான் 24 மணி நேரம் ஆவியானவரோடு கூட நடக்கும்போது சாத்தான் கொண்டு போடுற தீக்கணைகளை நமக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. அதனால தேவ பாதத்திலே போய் நாம் உட்காரும் போது பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஒன்னே ஒரு காரியம் மட்டும் கற்றுக் கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கிறீர்கள் என்றால் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்நிய கிரியைகளை காட்டி கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்தாவிகளை காட்டி கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டி கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற கணவனுடைய வாழ்க்கையை காட்டி கொடுப்பார். மனைவியினுடைய வாழ்க்கையை காட்டி கொடுப்பார். உங்கள் பக்கத்துல யார் யார் என்ன செய்யறாங்கிற காரியங்களை காட்டி கொடுப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பி வருகிறார்கள் என்பதை காட்டி கொடுப்பார். நம்ம அப்பா அப்படிதான், நமக்குள்ள இருக்கிற அப்பா அப்படிதான். ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வலையில விழுந்து விடக்கூடாது இல்லையா. அதனால ஆண்டவர் நமக்கு போதிச்சு நடத்துவார். இன்றைக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. சும்மா அலப்புகிற வாய், அதான் யாக்கோபுல இருக்குன்னு நினைக்கிறேன், சிலம்பம் அடிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறவர்களை போல நம்ம விண்ணப்பம் பண்ணக்கூடாது. போய் உட்கார்ந்தா ஆவியானவர் நம்மளோட இடைப்பட போய் உட்கார்ந்து 10 ஸ்தோத்திரம் சொன்ன உடனே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கம்பீரமா எழும்ப வேண்டும். அந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள் நம்ம வர வேண்டும். இதெல்லாம் ஏன் வரல, ஏன் தேவ பாதத்துல போய் உட்கார்ந்தோன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பல அப்படின்னா, உலகம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், உலகத்தில் உள்ள அருவறுப்புகள், உலகத்தில் உள்ள அக்கிரமங்கள், உலகத்துக்குரிய காரியங்களை நாம் சிந்திச்சு நம்ம மைண்டு ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்கிறோம். ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மள்ட்ட வந்திருக்கும். ஆனா ஜெபம் பண்ண போகும்போது அதை நம்ம ஒரு நிலையை கெடுத்து குட்டிச்சோறாக்கி விடும். அதனால நம்ம எப்போதுமே தேவனோடு பரிசுத்தாவிக்குள்ளா இருக்கும்போது ஜெபிக்க போய் உட்கார்ந்த உடனே பரிசுத்தாவினை கொண்டு விட்டுருவார். மந்த தன்மை, ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்த வாசிக்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிறது. ஏதோ ஒரு உலகம் நம்மளுக்குள்ள இருக்குது. அதை இந்த நாட்களில் விட்டு விலக ஆண்டவர் சொல்றார். அதை விட்டு விலகி பாருங்கள். கர்த்தர் நம்மளோடு பெரிய காரியம், நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிடறேன், முடிஞ்சு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, இதுலயும் அவர் அப்படிதான் சொல்றாரு, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். மாமிச இச்சைகள் நம்ம ஆத்துமாவுக்கு, அதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்றார் ஆண்டவர். அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, எப்போதுமே ஆவியானவரோடு கூட நடக்கக்கூடியவை மாமிச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டான். ஆவியானவரோடு கூட நடக்காதவே மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவான். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இங்க நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய், நமக்கு எனி டைமும் போறதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சில ஆட்கள்லாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் போராட்டமா இருக்கு சிஸ்டர், எங்களால் அளந்து விடு. போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாரு, தலை ஃபுல்லா, தலைக்கு மேல பறவைகள் பறக்கும், என்ன வேணாலும் பறக்கும். ஆனால் நம்ம தலையில வந்து கூடு கட்டி குடியிருக்க விட்டு விடக்கூடாது. அதை மட்டும் நம்ம காத்துக்கொள்வோம். ஆனா பறவைகள் பறக்குமானா பறவைகள் பறந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கூடு கட்ட நம்ம விட்டு விடக்கூடாது. போர் நடந்து கொண்டேதான் இருக்கும். மாமிசத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக நமக்கு டெய்லி யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுகிறது வரைக்கும் நமக்கு யுத்தம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொண்டு போகிறது வரைக்கும் இந்த மாமிசத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் வசனங்களை மனப்பாடம் செய்து மூளையில ஏத்துங்க, ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவர் தர்ற வார்த்தையில ஜெபம் பண்ணுங்க. சில ஆட்கள் எல்லாம் ஏனோ தானோன்னு ஜெபம்,
ஆகாயத்துல சிலம்பம் பண்றது போல அப்படி இல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் எல்லாம் மாமிசத்தை ஜெயிப்பார்கள். எனக்கு ஒரே ஒரு வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம், நான் ரொம்ப நேசிக்கிற வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1 அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்துக்கிறேன். அந்த வசனத்துல பவுல் சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நாம் அப்படி இருக்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அத்தனை இல்லாம இருந்தா 1-2 இருக்குதா? இந்த நாட்கள்ல ஏசப்பா, நான் இதை மாற்ற ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் அதிகமா சீர்கேடான பேச்ச பேசிட்டு ஆண்டவரே, நான் இந்த நாட்களை மனம் திரும்ப ஆசைப்படுறப்பா, உமக்கு பிரியமில்லாத உங்கள்ட்ட நான் ஐக்கியம் வச்சுட்டு ஆண்டவரே, அதெல்லாம் இந்த நாட்களை நான் விட்டு விலகுற ஆண்டவரே. சில நபர்களை விட்டு ஆண்டவர் எங்கள்கிட்ட விலகும்படியாக சொன்னார். அந்த நபர்களை விட்டு விலகுனதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய கிரியை நாங்கள் கண்டோம். கர்த்தர் சொல்றாரா? நான் அன்னைக்கு சொல்வேன், அவர்கள் அநேக உதவி செய்தவர்களாக இருக்கலாம், பண உதவி, பொருள் உதவி, என்ன வேணாலும் செய்தவர்களாக இருக்கலாம். கர்த்தர் அவர்களை அனுமதித்திருக்கிறார் என்றுதான் நம்ம நினைக்கணும். அதற்காக அவர்களை நாம் நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களை பார்த்தால் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஆனால் விலக ஆண்டவர் சொன்னார் என்றால் விலகித்தான் ஆக வேண்டும். அவர் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, விலகுன்னு கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம நம்மள்ட்ட சொல்ல மாட்டாரு. இத்தனை பேரை விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுது. இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு, எல்லாம் எடுத்தா நேரம் போதாது. அதுல இந்த வசனத்துமே நமக்கு சொல்லுது. இயேசுவே நமக்கு சொல்றாரு, விட்டு விலகுனா நம்ம விட்டு விலகிதான் ஆக வேண்டும். இல்லைனால் கண்ணிலும் கேட்டிலும் மதிகேடும் நமக்கு கண்டிப்பா வரும், சோதனை வரும். அந்த சோதனை இல்லாம ஜெயிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு நீயும் விலகு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லலாம். ரொம்ப கவனமா இருப்போம். கடைசி நாட்கள் வைக்கப்பட்டிருக்கோம். இந்த மெசேஜ் எங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லுகிறோம். முதலாவது அதை நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் பிறருக்கு நாங்கள் சொல்லுவோம். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாக இருந்து இந்த கடைசி நாட்களில் இந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்குமானால் நீங்களும் மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களை விட்டு விலகவும் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தூயாதி தூயவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கர்த்தாவே, அந்த பாவங்களிலிருந்து எங்களை வெளியே வர வைக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் தான் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி கொடுத்தப்பா, எங்களுடைய பாவத்தெல்லாம் நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எந்தெந்த சீர்கேடுகள், எந்தெந்த கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எங்களிடத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாட்கள் எடுத்து மாற்றி போடுங்க. இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாங்கள் வெளியே வரவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த ஒரு தருணத்திலேயப்பா எங்கள் மாமிசம் கிரியை செய்து விடக்கூடாது. எங்கள் மாமிசத்தை நாங்கள் ஜீவபலியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர், எங்கள் மாமிசங்கள் எந்த இடத்திலையும் கிரியை செய்து விடாதபடி, எங்கள் சுயங்கள் கிரியை செய்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற வேலைகள், துதிக்கிற வேலைகள், வேத வாசிக்கிற வேலைகள், எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் காத்து கொள்ளுங்கப்பா. வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தாவை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வேதனைகள் எல்லாம் பிள்ளைகளிடத்திலிருந்து மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. துதி, கன, மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.